ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்திருந்தேன். ஊருக்கு வந்து நாள் வந்துட்டு பெருசாக வீடியோ எடுக்கலை. அன்றைக்கி வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. ஃப்ரைடேவே நிறையா ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வீடியோவில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. மறுநாள் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை ஊரில் இருந்திருந்தேன்னா முருகனுக்கு வந்துட்டு வடை பாயாசம் செஞ்சு இலை போட்டு படையல் படைச்சிருப்பேன். இங்கே அண்ணா இறந்ததுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே பெருசாக சாமி கும்பிட்றதில்ல. அதனால காலையிலே தலை குளிச்சுட்டு ஒரு வேளை விரதம் மட்டும் இருக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிடாம மதியானம் போல் சாமிக்கு ஒரு பாலோ அந்த மாதிரி ஏதாவது வச்சு சும்மா கும்பிட்டுக்கலான்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்கு. இயர் எண்டுங்கிறதுனால பெருசாக டைம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் கிடைக்கிறதில்ல. அதனால் காலையிலே ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஊரில் இருக்கும் போது ரூம் உள்ளேயே உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பேன். வெளியிலலாம் வந்து வேலை பார்க்க மாட்டேன். எனக்கு இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கூடையும் அட்லீஸ்ட் முகம் பார்த்துக்கிட்டாவது வேலை செஞ்சிட்ருக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். காத்தோட்டமாகவும் இருக்கும், அதை மாதிரி எல்லாருக்கூடையும் பேசின மாதிரியும் இருக்கும். ரூமெல்லாம் அடைஞ்சிருந்தால் எனக்கு பெருசாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. எல்லாருக்குமே ஒரு மாற்றம் தேவைப்படுது இல்லைங்களா? ஒரே இடத்துல உட்காந்து ஒரே வேலையை செய்கிறத விட இடம் மாறி செய்யும் போது அதே வேலையை தான் செய்ய போகிறோம். பட் இடம் மாறி செய்யும் போது நம்மளுக்கே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இதோ பார்த்தீங்களா, நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே ஆட்டுக்குட்டி வந்துட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. சேர் மேலே ஏறிக்கிட்டு. அதுக்கப்புறம் விஸ்வா வந்து அதை தூக்கி கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தான். அவனுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குந்தான். அந்த அனிமல்ஸ் மேலே வந்துட்டு விஸ்வாவுக்கு ஒரு தனி ஈர்ப்பு. ஆடு, அதுக்கப்புறம் நாய், பூனை இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எது கிடைச்சாலும் எடுத்து தூக்கி வச்சுட்டு பக்கத்தில் வச்சு கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். அது மாதிரி இன்றைக்கி வந்துட்டு அவனுக்கு ஆட்டுக்குட்டி கிடச்சிச்சு. அதை தூக்கி வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் கொல்லிக்கு எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போனாலும் அதை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்பான். ஒரு 12 மணிக்கு மேலே பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி சாமிக்கு வச்சு கும்பிட்டலான்னு நினச்சேன். பசங்கள்லாம் வீட்டில் இருக்கவும் கேசரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. முந்திரி பருப்பு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உடச்சி அப்படியே எடுத்தது. இது பார்த்திங்கன்னா ஷெல்லோடு இருந்துச்சு. ஷெல்லை உடச்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பில் இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். இதையும் உரித்தோம்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் முந்திரி பருப்பு கிடைக்கும். கடையிலலாம் விற்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபைனலாக கிடைக்கிற அந்த ஒயிட் கலர் பருப்பு தான். அந்த ஒயிட் கலர் பருப்பு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது. நிறையா எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த முந்திரி பருப்பு பிஸ்னஸ் சின்ன வயசுலேருந்தே பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு முந்திரி பருப்பை பற்றி தெரியும். நான் கேமரா பிடிச்சிக்கிட்டு ஒரே கையில் தான் உரித்தேன். எங்கள் அம்மா கூட ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஒரே கையிலேயே பருப்பு உடையாமல் உரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது. அது எல்லாமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி பருப்பு உரிக்கிறதுக்கு. முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து ரெடியாக உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கேசரி தான் செய்ய ஆரம்பித்தேன். கேசரி செய்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. எல்லா ஸ்வீட்டை விட டக்குன்னு செஞ்சுருவேன். சாமிக்கு கேசரி வச்சு படைச்சிட்டு விரதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்கள்லாம் எல்லோரும் உட்காந்து கேசரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியான சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை உருவிட்டே இருந்தாங்க. முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒசூரில் காசு கொடுத்து வாங்கினாலும் கிடைக்காதுங்க. அதனால் நான் ஊருக்கு வந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாவது முருங்கைக்கீரை கடைஞ்சி தர சொல்லி கேட்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. கறி மீன்லாம் விட முருங்கைக்கீரை கடைஞ்சி கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன் நான். அடுப்பில் ஒரு சட்டியில் ஒரு 2-3 கரண்டி துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் பூண்டும் அதில் வந்துட்டு வேகிற தண்ணியிலே போட்டுட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு பருப்பு நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கீரை உருவி வச்சுருப்பாங்க. அதையும் எடுத்து அந்த தண்ணியிலே போட்டு ஒரு ஆவி தான். அப்புறம் அந்த பச்சை கலர் மாறாமல் கீரையை எடுத்துடணும். அப்போ தான் அந்த முருங்கைக்கீரை வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கீரையே உருவ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இது தெரியாமல் நான் என்ன பண்ணுவேன், நாள் கீரையை வாங்கிட்டு வந்து உருவி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மறுநாள் செய்யும் போது அது கசப்பாக இருக்கும். ஏன் இது கசக்குது ஒரு வேளை கீரை வாட்டம் போல் நினச்சிக்குவேன். ஆனால் கீரையை வந்துட்டு உருவி வச்சோம்னாலே அந்த தன்மை போயிடுன்றாங்க.
இது தெரியாது எனக்கு. வேணும்னா நெக்ஸ்ட் டைம் ஹொசூர் போகும்போது கடையில் வாங்கிட்டு வந்தேன்னா உடனே கடைஞ்சு பார்க்குறேன். அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கீரையை வந்துட்டு ஒரு ஆவி விடுறதுக்காக மூடி போட்டு வேக வச்சுட்டு இப்போ வந்துட்டு கடையிறதுக்காக காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கிறாங்க. இந்த கரண்டியை பார்க்கும்போது எனக்கு எங்கள் ஆயா ஞாபகம் தான் வரும். அப்போல்லாம் வந்துட்டு இந்த கரண்டியை வச்சு தான் முட்டை கருக்கி கொடுப்பாங்க அடுப்பில். இப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி தாளிக்கிற கரண்டி நிறையா வந்துடுச்சு. அப்போல்லாம் இந்த இரும்பு கரண்டியை வச்சு தான் தாளிக்கிறதா இருந்தாலும் சரி, முட்டை கருக்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அதில் தான் பண்ணுவாங்க. இப்போ கீரை வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளித்து வச்சுருந்த மிளகா வந்துட்டு அதிலே கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த சூட்டோடு கடைஞ்சி எடுத்துடுறாங்க. இதை வந்துட்டு என்னாலலாம் கடைய முடியாது. முருங்கைக்கீரை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுவும் பச்சையாக எடுக்கும்போது நல்லாவே ஹார்டாக இருக்கும் கடையிறதுக்கு. அது நல்லா உட்காந்து எங்கள் அண்ணி தான் கடையிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த கடைஞ்சி பழக்கம் இருக்குது. டக்குன்னு கடைஞ்சிருவாங்க. நான் கடைஞ்சேன்னா ரொம்ப லேட் ஆக்குவேன். இப்போல்லாம் ஹொசூரில் என்ன பண்ணுறது, மிக்சியில் போட்டு அடிச்சிடுறேன். பட் மிக்சியில் கடையிறத விட இந்த மாதிரி சட்டியில் கையால் கடைஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் தான் கடைவாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு பலத்தோடு நல்லா 2 கடையில் கடைஞ்சி எடுத்துருவாங்க. லேடிஸ் கடையிறத விட ஜென்ஸு கடைஞ்சாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கடைவாங்க. அதுக்காகவே முருங்கைக்கீரை கடையும் போதெல்லாம் வந்துட்டு ஜென்ஸ் யாராவது வீட்டில் இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கீரையை கடைஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளித்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வடகம் இருந்ததுன்னா வடகம் மட்டுமே போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் இல்லாததுனால கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தோம்னா வாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு போட்டு தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் உட்காந்து சாப்பிட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.